மினிஸ்ட்ரீஸோட ஃபவுண்டர் பிரதர் சுரேஷ் வந்து தெய்வ செய்தி அளிப்பாங்க. Praise the Lord. Thank you, brother. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே நாம் கூடி வந்திருக்கிறோம். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தாவே, இந்த மாலை நேரத்திலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். என்னென்ன சூழ்நிலைகளே தம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் என்பது கர்த்தர் ஒருவர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை எதிர்பார்த்திருக்கிற நன்மையை, ஆண்டவரே, எதிர்பார்த்திருக்கும் முடிவை நீர் கொடுக்கிறதற்கு சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை உடையவராய் இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரப்பா. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ரிஷதரமா கரமலா ஷதரமா கமலமா. ஹல்லேலூயா. உன் அங்கலாய்ப்பின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படியாய், சகலத்தையும் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு கைக்குடி வரும்படியாய் பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்திலும் ஆண்டவரே, நாட்கள் வேகமாக ஓடினாலும் உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் எல்லாவற்றையும் ஜெயிப்போம் ஆண்டவரே. உலகத்தை ஜெயிப்போம், பிசாசை ஜெயிப்போம், மாம்சத்தை ஜெயிப்போம் ஆண்டவரே. கிருபை பெருகட்டும். துதிகன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமைண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 132 சங்கீதம், சாம் 132 132 சங்கீதம் 17-18 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். இன்றைக்கு மகனே, மகளே, கர்த்தர் உனக்கு ஒரு கொம்பையும், ஹல்லேலூயா, அவருடைய அபிஷேகத்தை பெறும்போது உனக்கு ஒரு விளக்கையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 18 வசனம், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். இந்த 4 விதமான நன்மைகளை இன்றைக்கு நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய். தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். இன்றைக்கு ஒரு ரட்சிப்பு உனக்கு உண்டாகிறது மகனே, மகளே. இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். இஷதரமா கரமலா ஷதரமா. இன்றைக்கு ஒரு கதவை உனக்கு திறக்கிறார். ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். There is a deliverance, there is a salvation, there is a redemption. ஒரு கொம்பை கர்த்தர் உனக்கு முளைக்க பண்ணுகிறார். அதுதான் ரட்சிப்பு. அதற்கு பின்பதாக, நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். இந்த 2 காரியங்களை கர்த்தர் இப்பொழுது விசுவாசிக்கிறவர்களுக்கு, தாழ்த்துகிறவர்களுக்கு, கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு கொம்பை முளைக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுகிற தேவன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஹல்லேலூயா நம்மை சிறுமைப்படுத்துவதற்கும், ஹல்லேலூயா, நம்மை மறக்கிறதற்கும், நம்மை ஹல்லேலூயா நம்மை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஹல்லேலூயா விட்டு விலகுகிறதுக்கும் அநேக பேர் இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் உனக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய ஹல்லேலூயா அன்பு தணிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய அன்பு நாளுக்கு நாள் அது பெருகிக் கொண்டே இருக்கும். The love of God increases day by day, but the love of this world decreases day by day. உலக அன்பு குறையும், கர்த்தருடைய அன்பு அதிகரிக்கும். அந்த அதிகரிக்கிற அந்த அன்பு உனக்கு செய்ய போகிற 4 காரியங்கள். முதலாவது, ஒரு கொம்பை கர்த்தர் முளைக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒரு கொம்பை கர்த்தர் உனக்கு முளைக்க பண்ணுகிறார். தெய்வ ஜனமே, ஹல்லேலூயா. There is a horn. கர்த்தர் ஒரு கொம்பை முளைக்க பண்ணுகிறார். ஒரு ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ ஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, கர்த்தர் அவர் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுகிறார். இந்த இருள் சூழ்ந்த உலகத்திலே கர்த்தர் உனக்கு தீபமாக இருக்க போகிறார். உனக்கு ஒரு விளக்காக இருக்க போகிறார். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பிக்க போகிறார். உனக்கு ஒரு புதிய பாதையை காண்பிக்க போகிறார். உனக்கு ஒரு பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாக அவர் இருக்க போகிறார். 18 வசனம், 3வது காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இன்றைக்கு நீங்கள் இந்த கொம்பையும், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, விளக்கையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் போது
உடனடியாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அடையாளம், உன் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். உன் சத்துருக்களுக்கு கர்த்தர் வெட்கத்தை உடுத்துகிறார். There is a shame, there is a guilt upon thine enemies. உன் சத்துருக்களுக்கு ஒரு வெட்கத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் வெட்கத்தோடு இருக்கிறீர்களா? அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், கொம்பு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, விளக்கு இருக்க வேண்டும். இது இல்லாவிட்டால், ரட்சிப்பும் அபிஷேகமும் இல்லாவிட்டால், அந்த கொம்பை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு முளைக்க பண்ணுகிறார். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு விளக்காக அவர் ஏற்றுகிறார். ஹல்லேலூயா. அது கிடைத்ததுக்கு அடையாளம், உன் சத்துருக்களுக்கு கர்த்தர் வெட்கத்தை உடுத்துவிப்பார். ஹல்லேலூயா. அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். உன் சுக வாழ்வு துளிர்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஒரு ஹல்லேலூயா கிரீடத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, the fourth blessing, God is going to give you a crown. You're going to be appointed. You're going to be positioned. கர்த்தர் உன்னை நிலைநிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு ஹல்லேலூயா பெர்மனன்ட் பிளேஸ் கர்த்தர் கொடுக்க போகிறார். நிலையில்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனே, மகளே, கர்த்தர் உனக்கு ஒரு நிலையான இடத்தை கொடுக்க போகிறார். மோசேக்கு நிலையான ஒரு இடத்தை கன்மலையின் மேல் கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இப்படியாக ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு நிலையான இடத்தை ஸ்தாபிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த 4 ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீதுக்கு கர்த்தர் இதை செய்தார், சொன்னார் என்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தாவீதுக்காக தான் இதை செய்கிறார். இந்த தாவீது யார்? நான் எப்படி இந்த தாவீதை போல மாறி அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் இன்றைக்கு நாம் வேகமாக தியானிக்க போகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் அதே 132 சங்கீதம் 1 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். யாருக்கெல்லாம் ஒரு கொம்பு முளைக்க வேண்டுமோ, ஒரு விளக்கு ஆயத்தம் பண்ணப்பட வேண்டுமோ, உங்கள் சத்துருக்களுக்கு கர்த்தர் வெட்கத்தை உடுத்துவிக்க வேண்டுமோ, பிரியமானவர்களே, உங்கள் தலையில் உள்ள கிரீடம் பூக்க வேண்டுமோ, இன்றைக்கு கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னையும் என்னுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். ஹல்லேலூயா. The very powerful prayer on this earth, மிக வல்லமையான ஜெபம் என்ன எதுவென்று சொன்னால், என்னை நினைத்தருளும். சிலுவையில கூட கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொன்னார். ஹல்லேலூயா. என் தேவனே, என் தேவனே, என்னை நினைத்தருளும். என்னை ஏன் கைவிட்டீர்? என்னை நினைத்தருளும். சிம்சோன், பரிசுத்த ஆவியானவர் கூட அவனை விட்டு போன நேரத்துல இந்த நினைத்தருளும் என்கிற ஒரு வார்த்தையினாலே அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு கொம்பு முளைக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு விளக்கு ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்கள் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போக வேண்டும் என்று சொன்னால், ஹல்லேலூயா, உங்கள் தலையில் உள்ள கிரீடம், ஹல்லேலூயா, எந்த விதமான பிரியமானவர்களே அங்கீகாரம் இல்லாமல், there is no recognition, there is no appreciation, there is no reward for you. ஹல்லேலூயா. உங்களை புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் உனக்கு ஒரு கிரீடத்தை பூக்கும்படியாக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இது எப்பொழுது நடக்கிறது? இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற இந்த உபத்திரவத்திலே, ஆண்டவரே, என்னையும் என்னுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். ஹல்லேலூயா. தெய்வ ஜனமே, இன்னைக்கு பல்வேறு விதமான விதங்களிலே நாம் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சரியான ஜெபங்கள் வேதாகமத்திலே அநேக இடங்களிலே மறைந்தும் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. This is a prayer of David. இது தாவீதின் ஒரு ஜெபமாக இருக்கிறது. ஆண்டவரே, என்னையும் என்னுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படியாக ஜெபிப்பது? கர்த்தர் நம்மை நினைத்தருளும்படியாக ஜெபிக்கிற ஜெபம் மிகவும் ஆழமானதும் மிகவும் வல்லமையுள்ளதுமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பல்வேறு காரியங்களுக்காக ஆண்டவரிடத்திலே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, நாம் சித்தமில்லாமல் ஜெபிப்பதை காட்டிலும், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க தெரியாமல், தேவ சித்தத்தை அறியாமல் இருக்கிற நேரங்கள்ல இப்படிப்பட்டதான ஜெபங்கள் நமக்கு கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு ஜெபங்களாக காணப்படுகிறது. தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். தன்னை பற்றி ஜெபிக்கும் போது இந்த ஒரே வரியிலே தாவீது இந்த ஜெபத்தை முடித்து விட்டார். ஹல்லேலூயா.
இன்றைக்கு நாம் நமக்காக அநேக நேரம் ஜெபிப்பதும் கர்த்தருடைய காரியத்திற்காக ஜெபிப்பதோ ஜெபிக்காமல் இருப்பதோ அல்லேலூயா இந்த கொம்பை முளைக்க பண்ணாது. தாவீது தனக்காக ஒரே வரியிலே ஜெபிக்கிறான். தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும், thousands of problems, thousands of battles, thousands of challenges, லார்ட் ப்ளீஸ் ரிமெம்பர் மீ லார்ட், என்னை நினைத்தருளும் என்று சொல்லி தன்னுடைய காரியத்தை ஒரே வரியிலே சொல்லிவிட்டான். 2வது வசனத்துல என்ன சொல்லுகிறான் பாருங்கள். 132 சங்கீதம் 2. அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தை, யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரே என்னையும் என்னுடைய சகல உபத்திரத்தை நினைத்துக் கொள்ளும். அப்பொழுது நான் என்ன செய்வேன் என்று சொன்னால், உமக்கு ஒரு இடத்தை நான் பார்ப்பேன். I am going to give you a place in my life, in my heart, in my family, in my ministry, in my job. தேவஜனமே, வேலையில உபத்திரவப்படுறீங்களா? இப்ப சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் வேலை ஸ்தலத்துல எனக்கு பக்கத்திலேயே ஒரு இடத்தை உமக்கு நான் ஆயத்தப்படுத்துவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது சுவர்புறமாய் திரும்பி ஜெபிக்கிற ஒரு இடமாக இருக்க போகிறது. எசேக்கியா ராஜா இந்த சீக்கிரட்டை அவன் அறிந்து வைத்திருந்தான். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார், நீ இனி பிழைக்க மாட்டாய், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று சொன்ன போது அவன் கர்த்தருக்கு தனக்கு பக்கத்திலே ஒரு இடத்தை வைத்திருந்தான். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு நாம் ஏன் அசைக்கப்படுகிறோம்? ஏன் சகல உபத்திரவம் நமக்கு வருகிறது என்று சொன்னால், கர்த்தருக்கு தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும். உங்க வேலை ஸ்தலத்துல இடம் வேண்டும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இடம் வேண்டும். ஆகவேதான் மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடமில்லாமல் அவர் சுற்றி திரிந்தார். அவர் தங்குகிற இடத்தை யோவானுடைய சீஷர்கள் 2 பேர் பார்த்து, ஹல்லேலூயா ரபி, ஹல்லேலூயா நீர் எங்கே தங்க போகிறீர், நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டு அவருக்கு பின்பதாக வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு அவரிடத்திலே சீஷர்கள் வந்து, யோவானுடைய சீஷர்கள் 2 பேர் வந்து இயேசு தங்குகிற இடத்தை பார்த்து அங்கே அவரோடு கூட தங்கினார்கள். இன்றைக்கு மகனே மகளே, நீங்கள் பிரச்சனைகளோடு தங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவமானத்தோடு தங்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லேலூயா கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பிரச்சனைகளை ஒரே வசனத்துல, there is a very powerful prayer. ஆண்டவரே, அல்லேலூயா உங்க பேரை போட்டு சொல்லுங்க, ஆண்டவரே என்னையும் என்னுடைய சகல உபத்திரவத்தை நினைத்தருளும். நான் அதற்கு பதிலாக என்ன செய்ய போகிறேன் என்று சொன்னால், ஆண்டவரே நீர் தங்குவதற்கு ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ண வேண்டும், நீர் வாசம் பண்ணும்படி ஒரு இடத்தை நான் காணப்போகிறேன். காணும் மட்டும். தேவஜனமே, இன்றைக்கு நீங்க சபை ஊழியமாக இருக்கலாம், அல்லேலூயா சுவிசேஷ ஊழியமாக இருக்கலாம். பிரியமானவர்களே, பெண்கள் மத்தியிலே ஊழியம் செய்யலாம், இல்லைன்னா வேலை செய்யலாம், இல்லைன்னா பிசினஸ் பண்ணலாம், இல்லைன்னா படித்து கொண்டிருக்கலாம். அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்க ஒருவேளை ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஒருவேளை வேலைக்காக காத்திருக்கலாம், ஒருவேளை நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் தங்குவதற்கு ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். என்னுடைய சரீரம், என்னுடைய இருதயம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஊழியம், அல்லேலூயா உமக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை. ஆண்டவரே ஃபர்ஸ்ட் உமக்கு நான் ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நீர் என்னோடே கூட இருந்தால் நான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்களாக்கி விடப்படுவேன். எனக்கு நீர் விளக்காய் இருப்பீர். எனக்கு ஒரு கொம்பு முளைக்கப்படும் என்று சொன்னீங்களே, ஆண்டவரே அந்த கொம்பு நீர்தான், அந்த விளக்கு நீர்தான், என் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறவர் நீர்தான், ஆண்டவரே என் கிரீடத்தை பூக்க செய்கிறவர் நீர்தான். So you be with me. ஆண்டவரே நீர் என்னோடவே இரும். ஆண்டவரே, யாரெல்லாம் சொல்ல போறீங்க பிரியமானவர்களே? இதுதான் மிக முக்கியமான காரியம். ஏதேன் தோட்டத்திலே மிஸ் ஆன காரியம் இதுதான். ஆண்டவரே எங்களோடு தங்காமல் எங்கு போகிறீர் என்று 2 பேரும் கேட்பார்கள் என்று பார்த்தார். 2 பேரும் கேட்கவே இல்லை. கர்த்தர் இல்லாவிட்டால் சர்ப்பம் இருக்கிறது, சர்ப்பம் இல்லாவிட்டால் நாம் இதை சுற்றி பார்க்கலாம் என்று கர்த்தரை தேடாமல், அல்லேலூயா கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் அவர்கள், அல்லேலூயா பிரியமானவர்களே, அவர்கள் அதை குறித்து யோசிக்காமல் வாஞ்சை இல்லாமல் போய்விட்டார். இங்கு தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையிலே நான் நிம்மதியாக படுத்து தூங்க போகிறதும் இல்லை.
4ஆம் வசனம், என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்றான். தேவஜனமே, இதுதான் தாவீதுக்கு கர்த்தர் வைராக்கியத்தோடு சொன்னார். தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்கப்பட்டது. அவனை அபிஷேகம் பண்ணுவித்த நான் ஒரு விளக்கையும் அவனுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். அவன் சத்துருக்கள் இந்த நிமிஷத்திலிருந்து, யாரெல்லாம் கர்த்தருக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போறீங்க, யாரெல்லாம் கர்த்தருக்கு ஒரு இடத்தை, அல்லேலூயா, வாசஸ்தலத்தை, பிரியமானவர்களை கண்டுபிடிக்க போகிறீர்கள், இது உங்க ஜெப நேரத்தையும் உங்களுடைய தனிமையான வேத வாசிப்பையும் உங்களுடைய உபவாச வாழ்க்கையும் குறிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 5ஆம் வசனம், கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு இதை பொருத்தனையாக அவன் பண்ணினான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு கமிட்மெண்ட், ஒரு கவனன்டாக அவன் பண்ணினான், ஒரு உடன்படிக்கையாக அவன் பண்ணினான். ஆண்டவரே, என்னுடைய உபத்திரவத்தையும் என்னுடைய சகல உபத்திரவத்தை நீர் பார்த்து கொண்டால் உமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நீர் தங்குவதற்கும், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஆண்டவரே உமக்கு ஒரு இடத்தையும் உமக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் பார்க்க நான் ஒரு பொருத்தனை பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. இந்த செய்தி பாருங்க, 6ஆம் வசனத்துல இது காட்டு தீயை போல பரவுகிறது. இதோ நாம் எப்ராத்தாவிலே அந்த செய்தியை கேட்டோம். தாவீது பண்ணின இந்த ஜெபம், ஹல்லேலூயா, எப்ராத்தாவிலே, பெத்லகேம் முழுவதும் இந்த ஜெபம், ஹல்லேலூயா, அங்கு எல்லாருக்கும் பிரசித்தமானது. ஹல்லேலூயா. வனத்தின் வெளிகளிலே அதை கண்டோம். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து 7ஆம் வசனம், அவர் பாதப்படியிலே பணிவோம். எதற்காக வாசஸ்தலம்? அவருடைய பாதப்படியிலே. இன்றைக்கு கர்த்தருடைய பாதப்படியிலே பணிய முடியாமல் ஒரு வாசஸ்தலம் இல்லாதபடினாலே, மகனே மகளே, நாம் மனுஷருடைய பாதப்படியிலும், டாக்டருடைய பாதப்படியிலும், உலகத்தான் அரசியல்வாதிகளுடைய பாதப்படியிலும் நாம் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. நான் சமீபத்திலே மேட்டுப்பாளையம் பக்கத்திலே அன்னூர் என்ற ஒரு, ஹல்லேலூயா, ஒரு டவுனுக்கு, ஒரு 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 பேரூராட்சிக்கு நான் கடந்து சென்றிருந்தேன். அங்க இருக்கிற போதகர்கள் எல்லாம் பயப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா, வரப்போகிற எலெக்ஷன்ல நமக்கு தெரிந்த அந்த நபர் இப்பொழுது எம்எல்ஏவாக இருக்கிறார். அந்த எலெக்ஷன்ல அவர் எம்எல்ஏவா இருந்தால் நம்முடைய பிரச்சனை தீர்ந்து விடும் என்று 2-3 பாஸ்டர்கள் சொல்ல கேட்ட போது எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. தேவ ஜனமே, நமக்கு எம்எல்ஏ உடைய பாதபடி தேவையில்லை, நமக்கு கர்த்தருடைய பாதபடி தான் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கு வருகிற எதிர்ப்புகளுக்கு அவர்கள், ஹல்லேலூயா, ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏ தான் நம்பி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துவதற்கு பயப்படுகிறார்கள், ஞானஸ்தானம் கொடுக்க பயப்படுகிறார்கள், சபையை தைரியமாக திறக்க பயப்படுகிறார்கள். சில வார்த்தைகளை சொல்லும் போது மைக் இல்லாமல் ஹல்லேலூயா, மைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு சில வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். இப்படி நாம், ஹல்லேலூயா, மனுஷனுடைய பாதபடியில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வ ஜனமே, ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறவர்களாக வைத்திருக்கிறார். 8ஆம் வசனம், கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்துக்குள் எழுந்தருளும். ஆண்டவரே, உமக்கு இடம் பார்த்து விட்டாயிற்று. உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டி, உம்முடைய வாக்குத்தத்தங்கள், உம்முடைய கட்டளைகள், உம்முடைய வசனங்களோடு எனக்குள்ளாக நீர் எழுந்தருளும். ஆண்டவரே, லார்ட், ஹல்லேலூயா, எனக்குள்ளாக நீர் எழுந்தருளும். அப்பொழுது, ஹல்லேலூயா, உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்துக் கொள்வார்கள். 9ஆம் வசனம், உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பீர்ப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, இப்படியாக தான் தாவீதே சொன்னபடியினாலே தான் அநேக காரியங்களை தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய குமாரரை குறித்து, தன்னுடைய, ஹல்லேலூயா, அரசாங்கத்தை குறித்து, தன்னுடைய சிங்காசனத்தை குறித்து, ஹல்லேலூயா, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டதை குறித்து, தமக்கு வாசஸ்தலமாய் மாற்றினதை குறித்து தாவீது சொன்னபடினாலே தான் 132ஆம் சங்கீதத்திலே, அதே சங்கீதத்திலே 17ஆம் வசனத்திலே, கர்த்தர் தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணினார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு தங்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? அவருக்கு ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்துவேன், அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும், அவருடைய பாதத்தை தான் நான் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார், விளக்கை ஆயத்தம் பண்ணுகிறார், சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துகிறார், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். இந்த 4 காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் அவருக்காக ஒரு இடத்தையும் அவருக்காக ஒரு வாசஸ்தலத்தையும் ஆயத்தம் பண்ண உங்களை ஒப்பு கொடுத்தால், உங்களையும் உங்களுடைய சகல உபத்திரவத்தையும்
கர்த்தர் யெகோவா ஈரே பர்வதத்திலே பார்த்து கொள்ளுவார். நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் விசுவாசிக்கிறவர், நான் ஆராதிக்கிற தேவன், நான் வணங்குகிற தொழுது கொள்ளுகிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஐ எம் நாட் அ ஸ்ட்ரேஞ்சர் டு ஹிம். ஹalleluya. தேவ ஜனமே, அவர் எனக்கு பக்கத்திலே இருக்க வேண்டும், என்னோடே கூட இருக்க வேண்டும் என்று நாம் ஹalleluya அவரை நோக்கி கூப்பிடும் போது, இதுதான் பிரியமானவர்களே, இந்த ஃபார்முலா இதுதான். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த 4 ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஹalleluya அவருக்கு ஒரு இடத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் ஒதுக்கி கொடுக்க வேண்டும். அவருக்கு ஒரு நேரத்தை கொடுக்க வேண்டும். அவருக்கு ஒரு கணத்தை கொடுக்க வேண்டும். அவருக்கு ஒரு ஹalleluya பிரியமானவர்களே மகிமையை நீங்க செலுத்த வேண்டும். அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் வியாதிகளுக்கும் சத்துருக்களுக்கும் பண பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக பயப்படுவார்கள். ஹalleluya பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹalleluya இன்றைக்கு பலவேறு சூழ்நிலைகளில் நீங்க இருக்கலாம். ஆனால் விசுவாசிகள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹalleluya பிரச்சனை குறித்து மணிக்கணக்காக பேசுகிறார்கள். ஆனால் அதை இயேசு மாற்றுவார் என்று சொன்னால் அவர்களுக்கு தொடர்ந்து பேச விருப்பம் இல்லை. இயேசுவை பற்றி பேசினால் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அவர்களுடைய பிரச்சனையை உட்கார்ந்து ஒரு மனிதன் கேட்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். தெய்வ ஜனமே, அது தேவையில்லை. கர்த்தருக்கு ஒரு இடத்தை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. உங்களையும் உங்களுடைய சகல உபத்திரவத்தையும் கர்த்தர் ஹalleluya நினைத்தருளுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 3ஆம் வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். தேவ ஜனமே, மனுஷருக்குள்ளே நாம் அவருடைய ராஜ்யத்துக்கு போய் அங்கு வாசம் பண்ண போகிறோம். அதற்கு முன்பதாக அவர் வந்து நம்மிடத்திலே வாசம் பண்ணும்படியாய் நாம் அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும். மனுஷருக்குள்ளே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். இப்பொழுது கர்த்தர் உங்களிடத்திலே வாசமாய் இருக்கும்படியாய் வந்திருக்கிறார். இதோ நான் வாசப்படில் என்று தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன நடக்கிறது பாருங்கள். மனுஷருக்குள்ளே கர்த்தருடைய வாசஸ்தலம் வந்தவுடன் 4ஆம் வசனம், ரெவலேஷன் 21:4, வெளிப்படுத்துதல் 21:4, அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. பிரியமானவர்களே, பரலோகத்துல மட்டும் இந்த ஆசீர்வாதம் இல்ல, மனுஷருக்குள்ளே அவர் இறங்கி வந்து தங்கும் போதும் இந்த ஆசீர்வாதம் இருக்கிறது, இந்த மேன்மை இருக்கிறது. இந்த கொம்பு, இந்த விளக்கு, ஹalleluya இந்த கிரீடம் பூக்கும். அதோடைய அர்த்தம் தான் இது. பிரியமான 5ஆம் வசனம், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் அதிகமாய் கேள்விப்படுகிற ஒரு வசனம் இதுதான். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னவுடன் எல்லா விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. எப்பொழுது புதிதாக்குவார்? அவருக்கு ஒரு இடத்தை உண்டாக்கினால் தான் புதிதாக்குவார். அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை, அவருக்கு ஒரு நேரத்தை, அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் என்னவாக இருக்கிறார்? பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில சாதாரண ஒரு குடித்தனக்காரராக இயேசு இருக்கிறாரா? இல்ல ஜனாதிபதியாக இயேசு இருக்கிறாரா? ராஜாதி ராஜாவாக இருக்கிறாரா? ஒரு வேலைக்காரனாக இருக்கிறாரா? நேற்று தினத்தை கூட இந்த உபவாச கூட்டத்தில் அதைதான் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். ஹalleluya கர்த்தர் எனக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று ஒரு பெரிய கூட்ட விசுவாசிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர் செவி கொடுக்க மாட்டார். அவருக்கு தான் நாம் செவி கொடுக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மனுஷருடைய ஹalleluya மனுஷருக்குள்ளே அவருடைய வாசஸ்தலம் வரும் பொழுது அவர் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இந்த வசனங்கள் சத்தியம், இந்த வசனங்கள் உண்மை, இவைகளை எழுது என்றார். 6ஆம் வசனம், அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு
எனக்காக வாசஸ்தலத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று தாகமா இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். தேவஜனமே, எவ்வளவு மகிமையான வார்த்தைகள் கர்த்தர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாசஸ்தலம் தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தை நினைக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் அவசரமாக அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் அவருக்கு ஒரு இடத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாளை தினத்திலே ஒரு ஒரு கூட்டம் வாலிபர்களுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் வேலூரிலே வைத்திருக்கிறோம். அதற்காக அநேக பிள்ளைகளை அழைக்கும் போது, பிரியமானவர்களே, நல்ல மூத்த விசுவாசிகள் பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த சாக்கு போக்கு கேட்கும் பொழுதே, பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, நம்முடைய கூட்டத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. கர்த்தருக்காக புதிதாக வரப்போகிற வாலிப பிள்ளைகளுக்காக, ஹல்லேலூயா, அறிமுகம் உள்ளவர்களை கூப்பிடும் போது அவர்கள் சொல்லுகிற சாக்கு போக்குகள்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, அநேக புறஜாதிகள் தங்கள் வருகிறேன் என்று சொல்லி அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். தங்களுடைய வாசஸ்தலத்தை கர்த்தருக்கு கொடுக்க நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நேரத்தை கொடுக்காத விசுவாசிகள் எப்படி அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா, தெரியவில்லை. நேற்று தினத்திலே ஒரு உபவாச கூட்டம் முடித்து நான் புறப்படுற நேரத்திலே ஒரு சகோதரி போன் பண்ணி, எனக்கு இப்பொழுது ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னால், சென்னையிலே தான் இருக்கிறார்கள், அந்த உபவாச கூட்டத்துக்கு பக்கத்திலே தான் இருக்கிறார்கள். ஆனால் வருவதற்கு மனம் இல்லை, நேரத்தை கொடுப்பதற்கு மனம் இல்லை. இன்றைக்கு அவங்களுடைய மகள் போன் பண்ணி, எங்க ஆபீஸ்ல ஒரே பிரச்சனையா இருக்கு, வேற வேலைக்கு போகிறேன் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, அவருக்கு நேரத்தை கொடுக்காதவர்கள் சகல விதமான உபத்திரவத்திலே இருப்பார்கள். ஆகவேதான் தாவீது இதை அறிந்து கொண்டு, என்னையும் என் சகல உபத்திரவத்தை மாற்றும் ஆண்டவரே, நான் உடனடியாக உமக்கு ஒரு இடத்தை பார்க்கிறேன், உமக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் பார்க்கிற ஆண்டவரே என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்கேயும் போய் அலைய வேண்டாம். எங்கேயும் ட்ரெயின் டிக்கெட் எடுத்து எந்த ஒரு வாசல் ஜபத்திற்கோ, பிரியமானவர்களே, காத்திருப்பு ஜபத்திற்கோ, அமாவாசை ஜபத்திற்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கட்டுகள் இந்த வசனத்தின்படியாகவே உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. என்னோடு கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திலே, பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, தங்குகிறதுக்கு யாக்கோபு ஒரு இடத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக அவன் உணர்ந்து கொண்டான். எத்தனை வருஷம் கழித்து? 20 வருஷம் கழித்து. After 20 long years, Jacob learned one lesson by paying a very high cost. தேவஜனமே, அதிகமான விலைக்கிரயம் கொடுத்து யாக்கோபு ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டான். கர்த்தர் என்னோடு தங்கினால்தான் லாபானிடத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும். யாரெல்லாம் பாவத்தை விட முடியாமல், இச்சையை விட முடியாமல், கடன் பிரச்சனை விட முடியாமல், வியாதியிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களோடு தங்கினால்தான் அவைகள் உங்களை விட்டு போகும். ஹல்லேலூயா. 20 வருஷம் கடினமான ஒரு ஏமாற்றுக்காரனாகிய லாபானிடத்திலே சிக்கிக் கொண்ட யாக்கோபே ஒரு எத்தன், யாக்கோபையே 20 வருஷம் கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு சத்துருவிடத்திலே மாட்டிக்கொண்டான். தேவஜனமே, அங்கு அவனால சர்வே பண்ண முடியவில்லை. அப்பொழுது 20 வருஷம் கழித்து ஒரு முக்கியமான ஒரு முடிவுக்கு யாக்கோபு வருகிறதை பார்க்கிறோம். என்ன முடிவு? 32ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஹல்லேலூயா, 21ஆம் வசனம். அந்தபடியே அவன் ஏசாவுக்கு எல்லா வெகுமதியும் கொடுத்து விட்டு அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கினான். ஒரு நடுக்கம், ஒரு கவலை, ஒரு பாரம், சகல திசையில உபத்திரவம். பின்னாடி லாபான் துரத்துகிறான், முன்னாடி ஏசா வந்து கொண்டிருக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 22ஆம் வசனம், 32:22. ராத்திரியில் எழுந்து, யாரெல்லாம் உபத்திரம் என்று சொல்லுகிறோமோ, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இவருக்கு எந்த கஷ்டம் இல்லை, இப்படி பேசுகிறார் என்று. தயவு செய்து அப்படி நினைக்க வேண்டாம். ஜீசஸ் கால்ஸ்ல ஒவ்வொரு நாளும் நான் சூசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு பிரச்சனைகள் இருந்தது. அவ்வளவு போராட்டங்கள் இருந்தது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, 20 மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் என்னால சாப்பிடுறதுக்கு நேரம் இருக்கும். ஹல்லேலூயா. இரவு 1 மணிக்கு வந்து பார்த்தால் ஸ்கூட்டர்ல பெட்ரோல் இருக்காது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது அத்தனையும் தாக்கு பிடிக்க கர்த்தர் கொடுத்த கிருபை. எதனால தெரியுமா? மிஷனரிகள், இரத்த சாட்சிகளுடைய புஸ்தகங்களை நான் படித்திருக்கிறேன், சாட்சிகளை படித்திருக்கிறேன். அப்போ நான் நினைத்தேன், நம்ம கஷ்டம் ஒரு கஷ்டமே இல்லை என்பதை, இயேசு கிறிஸ்துடைய பாடுகள், சீஷருடைய பாடுகள், அப்போஸ்தலருடைய பாடுகளை நினைத்து நான் என்னை தேற்றிக் கொண்டேன். ஆகவே நான் ஏதோ ரொம்ப கம்ஃபர்ட்ல இருந்து பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ சத்துருக்கள், பிரியமானவர்களே, எழும்பிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர்
அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நான் சூழ்நிலைகளை பார்ப்பதே கிடையாது. பார்த்தால் வீட்டை விட்டு படிக்கட்டு கூட இறங்க முடியாது. அப்படிப்பட்டதான இந்த உலகத்திலே தெய்வ ஜனமே, ஹalleluya. பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டால் இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 20 வருஷம் கழித்து காலத்திலே எழுந்திருந்தான். ஹalleluya. இன்றைக்கு நம்ம கர்த்தரை எப்பொழுது தேடுகிறோம்? நமக்கு நமக்கு எல்லாம் சாதகமா இருக்கும்போது கர்த்தரை தேடுகிறோம். நமக்கு எல்லாம் ஹalleluya எல்லாமே கரெக்டா இருக்கும்போது கர்த்தரை தேடுகிறோம். ஹalleluya. ஆனால் பிரியமானவர்களே, எந்த கூட்டத்துக்கு போவது, எந்த கூட்டத்துக்கு போகக்கூடாது என்றுதான் ஆவியானவரிடத்திலே நம்ம கேட்பது கிடையாது. ஆகவேதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்துல பேச விரும்புகிறார். மகளே, மகனே, ஒரு நாள் இரவு ராத்திரியிலே நீ எழுந்திருந்து, நான் தங்குவதற்கு, நான் வாசம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு இடத்தை நீ ஆயத்தப்படுத்த மாட்டாயா? அவன் எழுந்திருந்து என்ன பண்ணுகிறான்? தனக்கு ஜெபத்திற்கு தடையா இருக்கிற தன்னுடைய குடும்பத்தை, 2 மனைவிகளையும், தன் 2 பணிவிடைக்காரிகளையும், தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிறதான அந்த ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். கர்த்தருக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவதற்கு, அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே பிரதானமாய் கொடுப்பதற்கு, இனி லாபானுக்கு என்னுடைய வாழ்க்கையில இடமில்லை என்று மகனே, மகளே, நீங்களும் நானும் சொல்வோம் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுகிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு விளக்கை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கு உன்னுடைய கிரீடம் பூக்கும். வாடி போய் கிடந்த கிரீடம், குப்பையில் இருக்கிற கிரீடம் இன்றைக்கு பூக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை கர்த்தர் இப்பொழுது உண்டு பண்ணுகிறார். இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமைகள் உள்ளவைகள் என்று கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ராத்திரியில் இருந்து எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தினான். 24ஆம் வசனம், யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். ஹalleluya. கர்த்தருக்கு வாசஸ்தலத்தை எங்க தேடுவது? தனித்திருக்க வேண்டும். மோசே 40 நாட்கள் 40 நாட்கள் 80 நாட்கள் 80 வயசுல உபவாசித்தான். இன்றைக்கு உபவாசிக்க சொன்னால் பிரியமானவர்களே, நம்ம ரொம்ப யோசிக்கிறோம், ரொம்ப பயப்படுகிறோம். இதுவே டாக்டர் உபவாசித்து விட்டு வாருங்கள், நாளைக்கு நைட் வரைக்கும் நீங்க சாப்பிடக்கூடாது, அப்பதான் ஆபரேஷன் சர்ஜரி சக்சஸ் ஆக இருக்கும் என்று சொன்னால், நாம் எந்த ஒரு மறு பேச்சு பேசாமல் அங்கு உபவாசிக்கிறோம். ஹalleluya. பட்னி இருக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். உபவாசம் இருக்கிறதுக்கு பல கேள்விகளை நாம் கேட்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை கர்த்தர், ஹalleluya, கர்த்தருக்கு ஒரு வாசஸ்தலம் வேண்டும் என்று சொன்னால், ஹalleluya, பிந்தி தனித்திருந்தான். உடனே கர்த்தர் வந்தார். அவர் இடத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார். வாசஸ்தலத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் வாசப்படியில் என்று கதவை தட்டுகிறார். தெய்வ ஜனமே, ஹalleluya. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் என்பது 1 மணி நேரம் கெத்செமனை தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர்கள் 1 மணி நேரத்திலே சரியாக வந்து விடுவார்கள் என்பதனாலே 1 மணி நேரம் சொன்னார். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்னார். ஆனால் அந்த 1 மணி நேரத்தை நாம் பிடித்து வைத்துக் கொண்டு, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதுக்கு மேல யாருமே முயற்சிப்பதே கிடையாது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்திலே சொல்லுகிறார், மகனே, மகளே, நீ பிரியமாக இருந்தால், நீ தாகமுள்ளவளாய் இருந்தால், இந்த ஜீவ தண்ணீர் பொழுது விடிய மட்டும் உன்னை நிரப்ப போகிறது. ரிஷமா லிக்கதரபாஷமா, உன்னை நிரப்ப போகிறது. ஹalleluya. ஆகவே ஜெபம் போதும் என்று நினைக்காதீர்கள். உபவாசம் போதும் என்று நினைக்காதீர்கள். வேத வாசிப்பு போதும் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் பொழுது விடிய மட்டும் உங்களோடு அவர் தங்க விரும்புகிறார். உங்களோடு அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். 25ஆம் வசனம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரலோகத்துக்கு போனால் அவர்தான் நம்மை மேற்கொள்ளுவார். யோவான் அன்பின் அப்போஸ்தலனாலே பரலோகத்திலே இயேசுவை பார்த்தவுடன் தன்னுடைய எந்த விதமான அன்பும் அங்கு, ஹalleluya, அங்கு எடுபடவில்லை. பூமிக்குரிய அன்பு அங்கு எடுபடவில்லை. ஆகவே இயேசுவை கண்டவுடன் செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தார். ஆனால் கர்த்தர் பூமிக்கு வந்தவுடன் நம்மிடத்திலே தங்கும் போது, ஆவிக்குரிய அர்த்தத்திலே நான் சொல்லுகிறேன், அவனை மேற்கொள்ளாததை தேவன் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அனுதினமும் அவன் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினான். அனுதினமும் அந்த நேரத்தை எனக்கு தர வேண்டும். இனி அவன் உலகத்துக்குள்ளே ஓடக்கூடாது என்பது அர்த்தம். இனி அவன் பாவத்துக்கு பின்பதாக ஓடக்கூடாது என்று அர்த்தம். ஹalleluya.
அதுதான் தொடை சந்தை தொட்டார். ஹalleluya. தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அது சுளுக்கிற்று. இனி நம்ம உலகத்துக்குள்ள போக முடியாதபடிக்கு, உலகத்தை நேசிக்க முடியாதபடிக்கு, ஹalleluya. இதனாலதான் யோபு சொல்லுகிறான், என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன். ஹalleluya. அதனாலதான் யோசேப்பு சொல்லுகிறான், ஹalleluya, தேவனுக்கு நான் பயப்படுகிறேன், இவ்வளவு பெரிய பொல்லாப்பை என்னால செய்ய முடியாது. அதனாலதான் தானியேல் சொல்லுகிறான், ராஜாவுடைய போஜனமோ ராஜாவுடைய மதுபானமோ எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன? எல்லாம் சுலுக்கிற்று. கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம், அங்கே சீல் வைக்கிறார். இனி நம்முடைய சித்தத்தை நம்ம செய்ய முடியாது. ஹalleluya. 26ஆம் வசனம், அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை நினைக்கும் போது, உங்களையும் உங்கள் சகல உபத்திரவத்தை நினைக்கும் போது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பின்பு தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல நாட்டு மிருகங்களையும் சகல காட்டு மிருகங்களையும் அவர் நினைத்தருளினார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, போகவிடேன் என்றான். 27ஆம் வசனம், அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. இது எந்த கூட்டத்திலேயே நடக்கிற காரியம் அல்ல. நாம் தனித்திருந்து அவருக்கு இடத்தையும் நேரத்தையும் வாசஸ்தலத்தையும் உண்டு பண்ணி கொடுக்கும் போது நடக்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரேட் ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூ. தேவ ஜனமே, கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார், நடக்கவில்லை என்று சொல்லுகிறது நம்மை நாமே நாம் ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். Hallelujah. When we are going to spend the whole night at the feet of the Lord, என்றைக்கு நாம் லாபானை விட்டு பிரிந்து கர்த்தரோடு இணைய போகிறோம், கர்த்தரோடு சேர போகிறோம், கர்த்தரோடு வாசம் பண்ண போகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய பெயரே மாற்றப்பட்டது. இதுதான் உங்க தலையில் உள்ள கிரீடம் பூக்க போகிறது. உங்களுடைய கிரீடம் பூக்க போகிறது. God is going to change your name. உன்னுடைய அவமானம், உன்னுடைய நிந்தனை, உன்னுடைய ஹல்லேலூயா பரிகாசங்கள், உன்னுடைய எல்லா விதமான வேதனையான பாதைகள், ஹல்லேலூயா, மாறாவின் கசப்பை கர்த்தர் மதுரமாக மாற்றினார். ஏலிமை கர்த்தர் கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, நகோமி, ஹல்லேலூயா, ஒரு துக்கத்தோடு இருக்கிற ஒரு மகள், அவளை கர்த்தர் நகைக்க பண்ணினார். ஒரு ரூத் எடுத்த முடிவு, ஒரு ரூத் ரா காலத்திலே வந்து போவாசோடு தங்கினது, அவன் பாதப்படியிலே கிருபைக்காக கெஞ்சினாள். அந்த கிருபை என்கிற போர்வையை என்மேல் விரியும் என்று சொல்லி கெஞ்சினான். தேவஜனமே, ஹல்லேலூயா. அப்பொழுது யாக்கோபு, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை கேட்டான். அப்பொழுது கர்த்தர், என் நாமத்தை நீ கேட்பானேன் என்று சொல்லி அவனை அங்கே ஆசீர்வதித்தார். தேவஜனமே, அப்பொழுது நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். யாரெல்லாம் உங்க வாழ்க்கையை பெனியேலாக மாற்ற விரும்புறீங்க? எத்தனாகிய யாக்கோபு பெனியேல் என்கிற ஒரு ஸ்தலத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தினான். யாரெல்லாம் பண்ண போறீங்க? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை, ஹல்லேலூயா, உங்களிடத்திலே அவர் வந்து தங்க விரும்புகிறார். என்னோடு கூட 1 சாமுவேல் புஸ்தகத்திலே ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். முதல் வசனம், அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணினான். தாவீது ஜெபம் பண்ணுகிறான். தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தை நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறான். ஜெபிக்கிறவருடைய கொம்பு உயரும். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல என்னை நினைத்தருளும் என்று சொல்லு. ஹல்லேலூயா. கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். தேவஜனமே, கர்த்தர் உங்களை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்காதவர்களை அவர் நினைக்க மாட்டார். ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறவர்களே நினைக்க மாட்டார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அநேக போன் கால்ஸ் அந்த எக்ஸாம் டைம்ல வருகிறது. எனக்கு அவர்கள் நினைத்தால் பாவமாக இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் விசுவாசமே இல்லை, இன்னொரு பக்கம் ஜெபமே கிடையாது. இவர்கள் எப்படி இந்த உலகத்திலே வாழப் போகிறார்கள்? சாத்தான், பிரியமானவர்களே, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே பந்தாடி கொண்டிருக்கிறான். இவர்கள் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே இன்னும் நிற்க கூட முடியாமல் இருக்கிறார்களே. பிரியமானவர்களே, ஏன் சபைகள் இவர்களுக்கு சொல்லித் தருவதில்லை? ஏன் சபைகள், பிரியமானவர்களே, நீ நேரடியாக கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கவில்லை? இவர்கள் யாராவது ஒரு ஊன்றுகோல் இல்லாமல் இருக்கவே முடியாத அளவுக்கு காணப்படுகிறார்கள்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இது மிகவும் ஆபத்தான ஒரு அறிகுறி. they can't even pray, they can't even believe. கர்த்தர் எனக்கு செய்வார் என்று விசுவாசமும் கிடையாது, ஜெபமும் கிடையாது. பெற்றோர்களுக்கு இருந்தா தானே பிள்ளைகளுக்கு இருக்கும், பெற்றோருக்கு கிடையாது. பெற்றோர் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்வது கிடையாது. பெற்றோருடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கிடையாது. தெய்வ ஜனமே, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆபீஸ்ல பிரியமானவர்களே நடக்கிற காரியங்கள் எல்லாமே ஹல்லேலூயா குடும்பத்துக்கே பாதகமான காரியங்கள் தான் ஆபீஸ்ல நடந்து கொண்டிருக்கு. ஆகவே இதுக்கெல்லாம் நம்ம விலகி லாபானுக்கும் ஏசாவுக்கும் இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான பாபிலோனிய பாவங்களுக்கும் ஹல்லேலூயா போத்திபார் வீட்டில் இருக்கிற பாவங்களுக்கும் நம்ம விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, அன்னாள் ஜெபம் பண்ணினாள். அன்னாள் ஜெபம், ஹேனா பிரேட், ஹேனா பிரேட். தேவ ஜனமே, அன்னாளை போல நாமும் ஜெபம் பண்ண போகிறோம். அவள் ஜெபம் பண்ணி சில காரியங்களை சொல்லுகிறாள். ஹல்லேலூயா. முதலாவது, அந்த ராமா என்கிற இடத்திலிருந்து, ராமாவில் இருக்கிற தன் வீட்டிலிருந்து அன்னாள் வருஷந்தோறும் தேவாலயத்துக்கு போனாள். ஹல்லேலூயா. ராமா என்று சொன்னால் ஹையஸ்ட் பிளேஸ். இன்றைக்கு நம்ம மாம்சத்துல உயர்ந்தவர்களா இருக்கலாம், மாம்சத்துல வசதியானவர்களா இருக்கலாம், மாம்சத்துல நம்ம பலசாலிகளா இருக்கலாம். ஆனால் அங்கிருந்து நாம் ஹல்லேலூயா சீலோ என்கிற இடத்துக்கு, ஹல்லேலூயா சீலோவில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். சீலோ என்று சொன்னால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிஃப்ட் ஃப்ரம் காட். God has created, God has purchased. தெய்வ ஜனமே, நம்முடைய உலகத்தின் மேன்மையை விட்டு, ராமா என்கிற அந்த மேன்மையை விட்டு சீலோ என்கிறதான அந்த கர்த்தருடைய ஹல்லேலூயா அந்த பரிசு, கர்த்தருடைய சிருஷ்டிப்பு, கர்த்தருடைய ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை வாங்கி இருக்கிறார், அந்த இடத்துக்கு நம்ம வர வேண்டும். ஹல்லேலூயா. அது பூமியில தான் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிற இடம் இல்லை. பூமியிலே கர்த்தரை சந்திக்கிறதுக்கு நம்முடைய மேன்மைகள் எல்லாம், அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். நான் என்னுடைய கிறிஸ்து இயேசுவுக்காக நான் எதையெல்லாம் மேன்மை பாராட்டுகிறேனோ அதெல்லாம் நஷ்டமும் குப்பையுமாக நான் எண்ணுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். தேவ ஜனமே, இன்னைக்கு எது உங்களுக்கு மேன்மையாக இருக்கிறது? நிறைய பேருக்கு பிள்ளைகள் மேன்மையாக இருக்கிறார்கள், பிள்ளைகளுடைய படிப்பு மேன்மையாக இருக்கிறது, பிள்ளைகளுடைய கோர்சஸ் மேன்மையாக இருக்கிறது, பல காரியங்களை அவர்கள் மேன்மையாக நினைக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நாம் ஹல்லேலூயா அதையெல்லாம் விட்டு God's gift, a gift from God, a peaceful one. சீலோ என்று சொன்னால் சமாதானம் நிறைந்த ஹல்லேலூயா ஒரு இடமாக அது காணப்படுகிறது. அந்த இடத்தை அன்னாள் தெரிந்து கொண்டாள், எல்கானா தெரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த இடத்துல வந்துதான் ஜெபம் பண்ணினாள். இன்னைக்கு நிறைய பேர் ராமாவிலிருந்தே ஜெபிக்கிறார்கள், கேட்கப்படாது. கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடத்துக்கு நம்ம வர வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம், கர்த்தர் வாசம் பண்ணினார் என்று எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த அந்த ஆலயத்திலே தான் சாமுவேலே என்று கூப்பிட்டு அவனுக்கு முன்பதாக கர்த்தர் நின்றார். தேவ ஜனமே, கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடத்திலே தான் சாமுவேல் படுத்துக் கொண்டான். ஆகவே இந்த 2ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அன்னாள் ஜெபம் பண்ணினாள். அன்னாள், ஹேனா பிரேட். ஹல்லேலூயா. அன்னாள் ஜெபித்தாள். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. காரணம், என் சத்துருக்கள் மீது வெட்கத்தை கர்த்தர் உடுத்தி விட்டார், அவர்கள் வெட்கத்தினால் உடுத்தப்பட்டிருக்கிறார்கள். உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். லார்ட், ஐ எம் சோ கிளாட் தட் ஐ எம் சேவ்ட், ஐ எம் ரெடீம்ட். அதுதான் அந்த கொம்பு, ரட்சிப்பின் கொம்பு. ஹல்லேலூயா. 2ஆம் வசனம், 1 சாமுவேல் 2:2, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, கர்த்தரை பாருங்க, அவர் வாசம் பண்ணுகிற இடத்துல, அந்த பலிபீடத்துல அன்னாள் புசித்து குடித்து எழுந்து போய் தன் இருதயத்தெல்லாம் அங்கு ஊற்றி விட்டார். தன் இருதயத்துல இருக்கிற எல்லா குப்பை, எல்லா கசப்பு, எல்லா விதமான காரியத்தையும், இதை விசுவாசிகள் செய்யாமல் எங்கெங்கயோ நடக்கிற கூட்டத்துக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்க தரிசனத்துக்காக போகும்பொழுது சத்தியத்தை கேட்க போங்க, நான் வேண்டாம் என்று சொல்லவே மாட்டேன். சத்தியம் சொல்லப்படுகிற இடங்கள் மிக மிக குறைந்து கொண்டு வருகிறது.
1000 மீட்டிங் நடந்தால் 2 மீட்டிங்ல சத்தியத்தை, கர்த்தரை பாருங்கள், நித்தியத்தை குறித்து பேசுகிற கூட்டங்கள் மிகவும் குறைந்து விட்டது தேவச்சரமே. ஆகவே நீங்கள் உங்கள் இருதயத்தை அதில் முற்றிலுமாக தேவ சமூகத்திலே ஊற்றிவிட்டு அதை அவருக்கு வாசஸ்தலமாகவும் இடமாகவும் கொடுக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஹalleluya. அப்படி செய்த அந்நாள், ஏன்னா அந்த வசனங்களை வாசிக்க நேரமில்லை, நான் அடுத்த 7 மணிக்கு ஒரு கூட்டத்தில் இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. அவர் உன்னிடத்திலே தங்கும்படியாய் விரும்புகிறார். அவரே அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. அவர் உன்னிடத்திலே வாசஸ்தலத்தை கேட்கிறார். என் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை. அவர் உன்னை நேசிக்கிறார். 3ஆம் வசனம், இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள். ஹalleluya. மேட்டுமையான பேச்சு. ஹalleluya. இனி லாபான் நமக்கு தேவையில்லை. இனி ஏசா நமக்கு தேவையில்லை. ஆகவேதான் அந்த அந்த தொடை சந்து நரம்பை சுளுக்க பண்ணினார். ஆகவே இனி மேட்டுமையான பேச்சை பேசாதீர்கள். ஏசியா தீர்க்கதரிசியை நீ தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பலிபீடம் உன் அசுத்தமான உதடுகளை தொட வேண்டும். ஹalleluya. அந்த பலிபீடத்தின் அக்கினி தொட வேண்டும். இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள். ஹalleluya. எப்படி பாருங்க, ராமா என்கிற ஒரு உயர்ந்த அந்தஸ்துல இருந்து, உயர்ந்த ஹalleluya வாழ்க்கையிலிருந்து இந்த கர்த்தருடைய கிஃப்ட், காட் ஹஸ் பர்ச்சேஸ்ட், காட் ஹஸ் கிரியேட்டட் என்கிற அந்த இடத்துக்கு வந்தவுடன் ஹalleluya ராமாவை பற்றி அவள் மேட்டிமையாக பேசவில்லை. ஹalleluya. இனி மேட்டுமையாக பேசாதிருங்கள். அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஹalleluya. உங்கள் வாயிலிருந்து புறப்படும். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கையில் யதார்த்தம் அல்லவா அல்லவோ. பிரியமானவர்களே, 4ஆம் வசனம், ஹalleluya, பராக்கிரமசால் பலவான்களின் வில் முறிந்தது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை இன்றைக்கு வாசஸ்தலத்தை கொடுத்து, ஒரு இடத்தை கொடுத்து, நீங்கள் அவரை ஹalleluya அவரோடு தங்க நீங்க ஒப்பு கொடுத்தால், உனக்கு விரோதமாய் இருக்கிற பலவான்களின் வில் இப்பொழுதே முறிந்து போகிறது. அவர்களுக்கு முன்பதாக தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். யோசேப்புக்கு விரோதமாக வில் வீரர் சூழ்ந்து கொண்டு அவனை மனமடிவாக்கினார்கள். ஆனால் யோசேப் அந்த சிறைச்சாலையிலே கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் கர்த்தரோடு இருந்தான். 2 பேரும் ஒன்றாக தங்கி இருந்தார்கள். தங்கி இருக்கிற நேரத்திலே பலவான்களுடைய வில்லெல்லாம் முறிந்தது. யோசேப்பினுடைய வில்லோ, ஆனாலும் யோசேப்புடைய வில்லோ உறுதியாய் நின்றது. இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான இடத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹalleluya. பிரியமானவர்களே, பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். ஹalleluya. 5ஆம் வசனம், 1 சாமுவேல் 2:5, திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாயிருந்தவர்களோ கர்த்தரோடு வாசம் பண்ணும்போது, நம்ம அங்க வாசிக்கிறோம், இனி அழுகை இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி அலறுதல் இல்லை, இனி மரணம் இல்லை. அதேதான் இங்கு கர்த்தரோடு தங்குகிறவர்களுக்கு அதெல்லாம் கிடையாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டால். ஹalleluya. 6ஆம் வசனம், கர்த்தர் கொள்ளுகிறவரும். பிரியமானவர்களே, எப்படி கொள்ளுகிறார்? அவருக்கு இடத்தை கொடுக்காமல், வாசஸ்தலத்தை கொடுக்காமல், நேரத்தை கொடுக்காமல், வார்த்தையை கேட்க சொல்லும் போது சாக்கு போக்கு சொல்லுகிறவர்கள் கர்த்தர் கொள்ளுகிறார். ஆனால் கர்த்தருக்கு இடத்தை கொடுப்பேன் என்று சொன்னவரை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். ஹalleluya. அவர் பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறார். கர்த்தருக்கு இடத்தை கொடுப்பேன் என்று சொன்ன அவன் அதிலிருந்து ஏற பண்ணுகிறார். ஹalleluya. தரித்திரம் அடைய செய்கிறார். ஆண்டவரே, என்னுடைய இடத்தை உமக்கு தருகிறேன் என்று சொன்ன போது கர்த்தர் நம்மளை ஐஸ்வர்யம் அடைய செய்கிறார். அவர் நம்மை தாழ்த்துகிறார். அந்த நேரத்திலே நாமும் தாழ்த்தும் போது, பிரியமானவர்களே, நாமும் ஒப்புரமாகும் போது நம்மை உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். தெய்வ ஜனமே, 9ஆம் வசனம், அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். நான் வேகமாக வாசிக்கிறேன், ஆனால் இதெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு தத்தமாக கொடுக்கிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே, பிரியமானவர்களே, முதல் 10 வசனங்களை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தமாக கொடுக்கிறார். இனி நீ அழிந்து போவதில்லை. கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கிறார். கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யம் அடைய செய்கிறார். கர்த்தர் உன்னை ஏற பண்ணுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹalleluya, கர்த்தர் உங்களை பிழைத்து பெருக செய்கிறார். ஹalleluya. கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். ஹalleluya. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளில் மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்ளுவதில்லை. ஹalleluya.
இனி எந்த பலசாலியும் எந்த சத்துருவும் உன்னை மேற்கொள்ள முடியாது மகனே மகளே. அல்லேலூயா. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தரோடு வழக்காடுகிறார்கள். நான் உலகத்தானை பத்தி பேச போவதில்லை. அவர்களை ஏற்கனவே சாத்தானுடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைந்து விட்டார்கள். ஆனால் நாம் கர்த்தரோடு ஒருபோதும் வழக்காடக்கூடாது. இன்றைக்கு எத்தனை கோடி உங்களுக்கு நஷ்டமா இருந்தாலும், ஆண்டவரே என்னை மன்னியும், நான் ஒரு பாவி என்று சொல்லும் போது கர்த்தர் நம்மை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். நம்மளை மறுபடியும் ஐஸ்வர்யம் அடை செய்கிறார். நம்மளை மறுபடியும் உயர்த்துகிறார். நம்மளை மறுபடியும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அவர் நேசிக்கிறார். அவர் எழும்ப பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தரோடு வழக்காடுகள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். தேவச்சனமே, கொம்பு, விளக்கு, உன் சத்துருக்களுக்கு வெட்கம். ஹல்லேலூயா. உன் மீதிலோ உன் கிரீடம் மறுபடியும் பூக்க போகிறது. ஹல்லேலூயா. இதேதான் கர்த்தரின் ஜனமே. 3ஆம் அதிகாரத்திலே சாமுவேல் தங்கி இருந்த இடத்துக்கு கர்த்தர் வந்து விட்டார். காரணம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. அங்கு 132ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறான், உம்முடைய தாபர ஸ்தலத்தில் உம்முடைய பெட்டியோடு எழுந்தருளும் என்று சொல்லுகிறான். அந்த கர்த்தருடைய பெட்டி இருக்கிற இடத்துலதான் சாமுவேல் படுத்துக் கொண்டிருந்தான். கர்த்தர் அங்கே எழுந்தருளினார். இன்றைக்கு உங்க இருதயத்துல கர்த்தருக்கு ஒரு வாசஸ்தலம், உங்க இருதயத்துல அவருக்கு ஒரு இடம் நீங்கள் கொடுத்தால், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம பிள்ளைகளை குறித்து பேசும்போது பூமியின் உயர்ந்த காரியங்களை தான் நம்ம பேசுகிறோம். பிள்ளைகள் ராமாவில் இருக்கக்கூடாது, சீலோவில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஷைலோவில் இருக்கணும் பிள்ளைங்க, ராமாவில் இருக்கக்கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சைலோவில் இருக்கணும். அப்பொழுதுதான் God has purchased them. கர்த்தர் அவர்களை விலை கொடுத்து வாங்கிவிட்டார். அவர் அவளுக்காக தங்கும்படியாய் விரும்புகிறார். ஆகவேதான் இவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடினாலே அவள் என்ன நினைத்து பொருத்தனை பண்ணுகிறாள், என்னை நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, உமது அடியாளை நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அதை உமக்கே கொடுத்து விடுகிறேன். இவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடினாலே இவனை கர்த்தருக்கென்றே கொடுத்து விடுகிறேன். She gave him. சாமுவேலை கொடுத்து விட்டாள். அந்த ஆலயத்திலே தேவனும் சாமுவேல் அந்த ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கு நம்முடைய ஆலயத்திலே கர்த்தர் மட்டும்தான் வாசம் பண்ணுகிறார். நாம் ராமாவில் இருக்கிறோம். நாம் சீலோவில் இருக்க வேண்டும், ஷைலோவில் இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். சாமுவேலோடு கர்த்தர் வந்து பேச ஆரம்பித்தார். சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி அவனிடத்திலே பேசி கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்து அவனுக்கு தரிசனம் தந்துருளினார். சீலோவிலே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பேர்சபா தொடங்கி தான் வரைக்கும் அவன்தான் தீர்க்கதரிசி என்று அவன் மூலமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாகிலும் தரையிலே விழவில்லை. தேவஜனமே, ஹல்லேலூயா. அதே ஆலயத்துலதான் ஏலியின் பிள்ளைகள் இருந்தார்கள். ஏன் அவர்களோடு பேசவில்லை? அவர்கள் அவருக்கு இடத்தையும் கொடுக்கவில்லை, நேரத்தையும் கொடுக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய ஹல்லேலூயா கர்த்தருடைய வாசஸ்தலத்துல வந்து அதை அசுத்தப்படுத்தி அதை தீட்டாக்கினார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும், ஹல்லேலூயா, அதை வாசஸ்தலமாக்குவதும் அதை வாசஸ்தலமாக்காமல் இருப்பதும் உங்களுடைய கையிலே தான் இருக்கிறது. கர்த்தர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவருடைய பெட்டிக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அப்பொழுதுதான் அவர் எழுந்தருளி நம்மையும் பாதாளத்திலிருந்து எழும்ப பண்ணுவார். நம் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தை நினைத்தார். என் குமாரனாகிய தாவீதுக்கோ ஹல்லேலூயா ஒரு கொம்பை நான் முளைக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. நான் அபிஷேகம் பண்ணினவனுக்காக ஒரு விளக்கை நான் ஏற்படுத்துவேன், கட்டளையிடுவேன். அவன் ஹல்லேலூயா அவனுடைய சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். மகா கிருபையும் பரிசுத்தமும் வல்லமையுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆண்டவரே நாங்கள் உமக்காக உண்டு பண்ணுகிறப்பா. இந்த வாசஸ்தலத்தை ஆண்டவரே இவ்வளவு நாட்கள் கர்த்தாவே லாபான் இருந்தான் ஆண்டவரே, இவ்வளவு நாட்கள் கர்த்தாவே ஏசா இருந்தான் ஆண்டவரே, இவ்வளவு நாட்கள் உலக சிநேகம் இருந்தது, ராகேல் இருந்தால் ஆண்டவரே, லேயால் இருந்தால் ஆண்டவரே, இந்த மறுமனையாட்டிகள் இருந்தார்கள், இந்த 11 பிள்ளைகள் இருந்தார்கள் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. உலகம் எங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தது, நீர் எங்களுக்குள்ளே வாழும்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா.
ஆண்டவரே, யார் யார் ஒப்பு கொடுக்கிறீங்களோ இந்த 4 ஆசீர்வாதங்கள், ஹalleluya, இதை குறித்து நம்ம பேசிக்கொண்டே போகலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 4 ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஹalleluya. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் 4 கொம்புகள் வந்து எருசலேமையும் இஸ்ரவேலையும் இடித்து போட்டது. அதை சரி செய்யும்படியாக 4 வேலையாட்களை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த 4 வேலையாட்கள் தான் கர்த்தர் உங்களுக்கு முளைக்க பண்ணுகிற அந்த கொம்பு, உங்களுக்கு ஏற்படுத்துகிற அந்த விளக்கு, உங்கள் சத்துருக்களுக்கு உடுத்து வைக்கிற அந்த வெட்கம், உங்கள் மேல் பூக்க போகிற அந்த கிரீடம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலே இந்த பிள்ளைகளை இந்த 4 விதத்திலே உம்முடைய நாமத்தினாலே, இந்த சத்தியத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் ஒருபோதும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த தங்களுடைய வாழ்க்கையில இழந்து போகாதபடிக்கு, நஷ்டப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே, முழுது நாங்கள் தங்கி இருந்த உமக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் உமக்கு ஒரு இடத்தையும் ஆயத்தம் பண்ண எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்களை தரை மட்டுமாக தாழ்த்துகிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இது அதிக சிரமத்தோடு, பாடுகளோடு, ஆண்டவரே, போராட்டங்களோடு நடத்துகிற சகோதரி ஆலிசவலை, அவருடைய குடும்பத்தாரை, அவருடைய கர்த்தாவே ஊழியங்களையும் அந்த பட்டணத்தை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இன்னைக்கு வந்த கர்த்தாவே இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, இவருடைய கொம்பு உயரட்டும் ஆண்டவரே, இவருடைய கிரீடம் பூக்கட்டும் ஆண்டவரே. இவர்கள் சத்துருக்களுக்கு கர்த்தாவே வெட்கத்தை உண்டு பண்ணுவீராக. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. அற்புத சாட்சிகளை நாங்கள் கேட்க கிருபை தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய வல்லமையுள்ள நாம மகிமைப்படும்படியாய் எங்களை தரை மட்டுமாக தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.